இங்க ஒரு பையன் 7 அக்கா தங்கச்சங்களோட வளரான். அதனாலே அவங்களுக்கு பொண்ணுங்கனாலே பிடிக்க மாட்டேங்குது. இப்போ அவனோட ஃபர்ஸ்ட் அக்கா கல்யாணம் முடிஞ்சதுமே அவங்க அப்பா இனி இருக்கிற 6 பேர் கல்யாணம் பண்றதுக்கு நீதான்ப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணணும்ன்றத சொல்றாரு. இதை கேட்டதுமே அந்த பையனுக்கு 5 லெட்டர் எழுதி வச்சுட்டு வீட்டு விட்டு ஓடி போயிடுறான். இப்படி நல்லா படிச்சு கஷ்டப்பட்டு போலீஸும் ஆயிடுறான். இப்போ ஒரு அனாதை பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி ஹாப்பியாவும் வாழ்றான். இப்போ அந்த பொண்ணு கன்சீவ் ஆகிறா. 5 மாசத்துக்கு அப்புறம் பார்த்தா அது அபார்ஷன் ஆயிடுது. இப்போ அடுத்தடுத்து 4-5 அபார்ஷன் ஆகுது. அதனால அந்த பொண்ணு ஒரு கட்டத்துல வீக்காவும் ஆயிடுறா. ஒரு கட்டத்துல அந்த பொண்ணு தன்னால குழந்தை பெற்றுக்க முடியாதுன்னு நினைச்சு குழந்தைய தத்து எடுத்துக்கலாம்னு சொல்றா. ஆனா அவங்க ஹஸ்பண்டும் அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. அந்த நேரம் பார்த்து திரும்பவும் கன்சீவ் ஆகிறா. இதுவும் அபார்ட் ஆயிட போதுன்னு நினைச்சு ரொம்ப பயப்படுறா. அவங்க ஹஸ்பண்டும் அதெல்லாம் ஒன்னும் ஆகாதுன்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாரு. அந்த பொண்ணுக்கு மனசுல ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு. அதனால டாக்டர் கிட்ட இதே கேள்வி கேட்கறா. அந்த டாக்டரும் இதுக்கு முன்னாடி நடந்த உங்க 4 அபார்ஷனுக்கும் உங்க ஹஸ்பண்ட் தான் காரணமா இருப்பாரு டவுட்டா இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா 4 தடவை அபார்ட் ஆனது ஒரு பெண் குழந்தைன்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுது. பார்த்தா இவ புருஷன் தான் கம்பவுண்டர் காசு கொடுத்து பிறக்க போறது ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு தெரிஞ்சு இவ குடிக்கிற ஜூஸ் மருந்த கலக்கி கொடுத்துடுறான். தெரிஞ்சு அந்த பொண்ணு அவனை விட்டுட்டு நிரந்தரமா பிரிஞ்சு போயிடலான்னு சொல்லிட்டு ஊரை விட்டு கிளம்புறாங்க. அப்படி கிளம்பி போறப்பவே பிரசவ வலி வந்துடுது. ஒரு திருநங்க தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க. இப்ப நல்லபடியா ஒரு ஆண் குழந்தையும் பெத்து எடுத்துக்கிறாங்க. பல வருஷத்துக்கு அப்புறம் அவங்க ஹஸ்பண்டுக்கு ஒரு லெட்டர் போகுது. அது உங்க ஒய்ஃப் தான் எழுதிருப்பாங்க. நல்லபடியா குழந்தை பிறந்துருச்சு. எனக்கு உதவி பண்ணது ஆணும் இல்ல பெண்ணும் இல்ல ஒரு திருநங்கன்னு சொல்றாங்க. இதை பார்த்ததுமே அவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது.